உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் தான் ஏதோ கோவத்துல பேசுறானா? உங்களுக்குலாம் எங்க போச்சு அறிவு? தயவு செஞ்சு போங்கள. என்னப்பா சண்முகம்? இல்லை வாய மூட மாட்டியா? என்ன நடந்தாலும் இன்னைக்கு நம்ம காத்துதான் ஆகணும். டேய் என்னடா இது? ஏதோ சினிமா மாதிரி நினைச்சிட்டு இருக்க? இது வாழ்க்கடா. அவங்க நிச்சயம் திரும்பி வரமாட்டாங்க. இல்லை இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீ ஒழுங்கா உள்ள போ. அவனுங்க வரானுங்களா இல்லையான்ட்டு நான் இங்க இருந்து பாத்துக்கிட்டேன். ஏத்தா 10 பேர் வந்தாலும் வெட்டி வீசிடுவாத்தா ஒருத்தனா. யாரு நீ? முதல்ல குடிச்சிட்டு உன் தலைய நீ நேரா வச்சுக்க முடியுமா? குடிகார பையலே, நீ 10 தலைய வெட்டி வீசுவியா? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மரியாதையா போயிடுங்க. ஏப்பா என்னப்பா இது? தங்கச்சி இவ்வளவு கோவப்படுது. இல்லை மரியாதையா நீ உள்ள போல. டேய் நிச்சயமா இங்க யாரும் வரப்போறது இல்லடா. உன் வயித்த காய போட்டு தூக்கத்தையும் தொலைக்க போறியா? சொன்னா கேளு, பேசாம உள்ள வந்து சாப்பிட்டு படு. உன் திருவாய முட்டு உள்ள போதியா? இது எங்க குடும்ப பிரச்சனை, இத நான் பாத்துக்கிட்டேன். நீ போ. என்னது உன் குடும்பமா? எதுடா உன் குடும்பம்? நான் என்ன தெருவுல போறவன் நினைச்சியா? என்ன இது தாலி? நீ கட்டின தாலி. அப்ப நான் யாரு? உன் பொண்டாட்டி தானே, அத மறந்துடாத. அந்த 7.5 கட்டினதுல இருந்தா என் தலை எழுத்தே மாறி போச்சு. இல்லை நீதான் அதை கைட்டு எரிஞ்சு போறேன்னு சொன்னவளா? இன்னும் ஏல போகாம இருக்க? கைட்டு எரிஞ்சிட்டு போல இருந்துகிட்டு என் உசுரை வாங்கிட்டு. மாட்டேன்டா. இத வச்சுக்கணுமா இல்ல அறுத்து வீசணுமாங்கிறது என்னோட உரிமை. அத நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்ப நான் சொல்றேன் கேளு. நான் உன்னோட பொண்டாட்டி. இது ஏன் குடும்பம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன். இப்ப நீ மரியாதையா உள்ள வந்து படு. தாயே, இது வரைக்கும் நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பார்த்தல ஒவ்வொருத்தரும் 10 கொலை பண்ணவனுக்கு மாதிரி இருக்கானுவ. அவனுங்களை நீ சமாளிக்க போதியா? இல்லை காமெடி பண்ணாம போய் உள்ள படுல. நாங்க பாத்துக்கிட்டுதான். பாரு கனி என் தங்கச்சி மட்டும் இல்ல, என் உசுரு. அவளை தேடி எவன் வந்தாலும் காலை வெட்டுவேன். அவளை கேட்கிறவன் நாக்க வெட்டுவேன். அதுக்குதான் இங்க நிக்க. நீ போ. அப்ப நீ உள்ள வர மாட்ட? இல்லை அதான் சொல்லுதம்ல, போல. நாசமா போ. உன்னால யாராலையும் திருத்தவே முடியாது. எனக்கு என்ன வந்துச்சு? வெறும் வயித்தோட ராத்திரி முழுக்க தூங்காம நில்லு. பெய்யற பனியில சளி புடிச்சிட்டு கெட. எனக்கு என்ன வந்துச்சு? காலையில மண்டை வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, இருமல் வருதுன்னு யாராச்சும் என்கிட்ட வந்து நில்லுங்க, எல்லாருக்கும் ஒரு விஷ ஊசியை போட்டு கொண்டு போட்டுருவேன். என்னலே சண்முகம், விஷ ஊசி அது இதுன்றாங்க. இல்லை அவகிட்ட இருக்கிறது ஒரே ஊசிதான். அது மாடா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, அது ஒண்ணும் பண்ணாதுல. நான் பாத்துக்கிட்டேன். இல்லை சீக்கிரம் ஆரம்பி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட பாவிங்களா, இதான் நீங்க காவல் காக்குற லட்சணமா? கிழிஞ்சது. இருங்கடா. என்னடா? நான் தான்டா எதிரி நினைச்சுக்கிட்டு என்ன குத்திராத. நீயும் எதிரி தானே? ஆமா, நைட்டு எத்தனை பேர் உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க? எவனுக்கும் தைரியம் இல்ல. அத மீறி யாராச்சும் வந்திருந்தா புத்தூரோட போயிருந்திருக்க மாட்டானுங்களா? அப்படி அவனாச்சும் வந்திருக்கணும். வாச தெளிக்கிறதுக்கு காலையில செம்மண் போட்டிருக்க தேவையில்ல.
அவங்களுடைய ரத்தத்திலே செம்மண் பூமி ஆக்கி இருந்திருப்பேன். ஆமா 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 ஆமா. காவல் காக்கிற லட்சணத்தை தான் நானும் பார்த்தேனே. ஏன்டி என்ன நீ வரும்போது நான் நின்றுட்டு தானே இருந்தா? போதும் போதும், உங்க வீரம் எல்லாம் போதும், நிறுத்துங்க. சண்முகம் இங்க பாரு, கனி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஏற்கனவே அந்த ஆளுங்க அவளை தூக்கிட்டு போக பார்த்தாங்க. இனிமே அவ எங்க போனாலும் வந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க, அவளை கடத்த முயற்சி பண்ணுவாங்க. அதனால இன்னில இருந்து நீதான் பொறுப்பா அவளை பத்திரமா ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு பொறுப்பா திரும்ப கூட்டிட்டு வரணும், சரியா? நீங்கெல்லாம் உள்ள வந்து சேருங்க. நான் உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு வாசல் தெளிக்கணும். சண்முகம், விடிஞ்சிருச்சு. இப்ப நாங்க என்னல செய்ய? இல்லை, கனியை பத்திரமா ஸ்கூல்ல போய் விடணும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுதேன். நீங்களும் அப்படியே சுத்தி கிணத்து பக்கம் வந்து குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. சரிப்பா. எல்லாத்தையும் எடுத்து ஓரம் இல்லை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சந்திரா, காவ்யாவுக்கு வேணா ஏதாவது வாங்கிக்கலாமா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. ஐயோ, அதெல்லாம் பழைய காலங்க. சம்மந்தி அம்மா எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு வச்சா நம்ம பூ வைக்க வேணாமா? எனக்கு இதெல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருக்குங்க. காவியா நீங்க எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு வந்து பாப்பால. அம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா? நம்ம அப்புறமா வந்து இதெல்லாம் பாத்துக்கலாம். ஏய், நீ சும்மா இருடி, உனக்கு ஒன்னும் தெரியாது. ஏங்க, இப்ப நான் கேட்டா வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? வாங்கி தரமா, வா. என்ன கௌதம்? இந்திரா, சொல்லிடலாமா? என்னன்னு இப்ப போய் சொல்றது கௌதம்? நம்ம வீட்டுக்கே போயிடலாம் கௌதம். என்ன பண்றதுன்னு தெரியல இந்திரா. இவங்களை நாம ஏமாத்துறோம். மாப்பிள்ள, என்ன பண்றீங்க? வாங்க. வரோம். இந்திரா, வீட்டில் எல்லாரும் அழுகையை நிறுத்திருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அழ போறாங்க. கௌதம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கௌதம். நான் சொன்னாலுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி விடு, வீட்டுக்கு போய் காவியாண்ணிய பார்த்து அழதான் போறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு குழந்தை வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல கௌதம். நான் கூட இதெல்லாம் பெருசா சீரியஸாவே எடுத்துக்கல. ஆனா அத்தை, மாமா, இதோ என்னோட அப்பா அம்மா இவங்க எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கௌதம். அது அப்படிதான் இந்திரா. எப்பவும் தனக்கு நடக்கிறத விட தான் குழந்தைக்கு என்ன நடக்கும் தான் பேரண்ட்ஸ்லாம் யோசிப்பாங்களாம். அது மாதிரி தான் இப்ப காவியாண்ணியை விட அந்த குழந்தைய ரொம்ப அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. கௌதம், என்னால வாயை விட்டு அழக்கூட முடியாம நான் ஓடிட்டு இருக்கேன் கௌதம். நான் குழந்தைய பத்தி ஏகப்பட்ட கனவு வச்சிருந்தேன். ஆனா அக்காவோட நிலைமைய யோசிச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். இல்ல இந்திரா. என்னடி, என்ன சொல்ற நீ? இல்லம்மா, அக்கா இன்னும் எங்களை காணும் டென்ஷனா இருப்பால, அதுதான் கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி. ஆமா, இங்க பாரு, நான் குட்டி பையனுக்கு ஒரு சட்டை எடுத்தேன். இந்தா, நல்லா இருக்கான்னு பாரு. கலர் நல்லா இருக்கா? இந்திரம்மா, அது நான் செலக்ட் பண்ணதுமா. நல்லா இருக்கா? மாப்பிள்ள, ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாமா. சரி சரி. இந்திரா, உன் போன் எடுத்து சம்பந்தி அம்மாக்கு போன் பண்ணி
இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேளுமா. அம்மா போதும்மா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம்மா. வாமா. சரி 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 சரி, நீ கோவப்படாத, நம்ம போலாம். ஏங்க போலாம் வாங்க. போலாம் மாமா போலாம் வாங்க சரி. போலாம். வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவர் ரூம் எங்க இருக்குமா? இருங்க, இதோ இங்க இருக்குங்க. அங்கேயா? ஆ. சமந்தி, நான் பாத்துட்டு வந்துடுறேன். மாமா, மாமா வந்துடுறேன். கௌதம். இருங்க. ஏன் என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கோர்ட்ல கௌதம் தம்பி இப்படிதான் இருந்தாரு. இந்திரா, என்னாச்சு? நீயும் சரியில்லை. காவியாவுக்கு ஏதாவது? ஏய், காவியா எங்க இருக்கா? ரூம்ல தானே இருக்கா? அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னது பொறுமையாவா? ஏய், ஏண்டி அப்படி சொல்ற? என்னடி? எனக்கு அடிவயிறெல்லாம் கலங்குது. சொல்லுடி, என்னாச்சு? அம்மா. ஏய், என்னன்னு சொல்லுடி, எனக்கு பயமா இருக்கு, சொல்லு. அத்தை, மாப்பிள, நீங்களாவது சொல்லுங்க. ஐயோ அம்மா. இந்திரா, என்னமாச்சு? சொல்லு இந்திரா, என்ன? ஏய், என்னாச்சு? காவியா, வாங்க மாமா. மாப்ள நல்லா காவியா? இருக்கீங்களா மாப்ள? கவியை யாரும் வந்திருக்கா பாரு. என்ன மாமா? மாமா. காவியம்மா, காவியா, அம்மாடி. காவியா, காவியா, அம்மாடி காவியா, ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? காவியா, அம்மாடி, காவியா, ஏன்டா அழுற? அப்பா அப்பா பாடுறா. காவியா, 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 என்னம்மா? மாப்பிள, மாப்பிள, ஏன் அழறா மாப்பிள? காவியா, அவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. அம்மா அம்மா, அழாதம்மா. அம்மா. காவியா, அம்மா. காவியா, காவியா, அம்மா அம்மா. காவியா, ஐயோ காவியா, காவியா, அம்மா வந்திருக்கா பாருங்க. காவியா, என்னமாச்சு? காவியா, மாப்பிள, சம்மந்தி. ஐயோ, சமந்தி, என்னமாச்சு? என்னாச்சு? என்னடா அது? 2 உசுரா விட்டுட்டு போனேனே. உங்க எல்லாரையும் நம்பிதானே விட்டுட்டு போனேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓஹோ, அப்புறம் அன்பரசி. அப்புறம் என்ன சார்? இல்ல, நாளைக்கு நேரம் நமக்கு நிச்சயமா இருக்கும். அதான் இன்னைக்கு நைட்டு நம்ம கொஞ்சம் தனியா மீட் பண்ணலாமேன்னு ஒரு யோசனை. சார், அதெல்லாம் முடியாது சார். ஏய் அன்பரசி, என்ன இப்படி சொல்லிட்ட? இங்க பாரு, நிச்சயம் முடிஞ்சா நீ எனக்கு பாதி பொண்டாட்டி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லவ்வர்ஸா மீட் பண்ணலான்னு பார்த்தா நீ இப்படி பிஹேவ் பண்றியே. சார், இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நீங்க நல்லபடியா கிளம்பி வாங்க. இதுதான் இந்த பொண்ணுங்க கிட்டயே பிடிக்காதது. ஆம்பளைங்களை ஏங்க வைக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம்.
சரி, போனை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லவ்வர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, அதாவது கூட நாளைக்கு வரைக்கும் தாங்குமே. என்னது சார்? ஆ, உனக்கு தெரியாது? சரி, நானே சொல்றேன். ஆ, இந்த கிஸ்ஸு. சார் சரி சரி, நீ தான் கொடுக்க மாட்ட, நானே கொடுக்கறேன். வச்சுக்கோ, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா திருப்பி வாங்கிக்கிறேன். ஐயோ! ஹலோ, அன்பு அன்பு. அன்பரசி, என்னாச்சு? அது வந்து அவரு குட் ஆஃப்டர்நூன் சொன்னாரு. சரியாதான் சொல்லிருக்காரு. அதுக்கு ஏன் பதற? அது டக்குன்னு எதிர்பார்க்காம சொல்லிட்டாரா, அதான். அப்பா, இந்த லவ் பண்றவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தண்டனை வேற எதுவுமே இல்ல. அன்பரசி, அன்பரசி. சரி, பாட்டி கூப்பிடுறாங்க. நீ எல்லாம் எடுத்து வச்சிட்டல? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இங்க இருந்து கிளம்புனா போதும். சரி, ஓகே. இந்த பத்மா ஆண்டி இப்படி சொதப்புவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதாவது பண்ணி இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. ஆனா நான் விடவே மாட்டேன். என் அன்பரசி, விஸ்வா எனக்கு சொந்தமானவரு. அவரை நான் எந்த ஜென்மத்திலையும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கல்ல, அத நிறுத்தி காட்டுறேன்டி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த ராஜேஸ்வரியை போட்டு தாக்குனதுக்கு மனசு அவ்வளவு நிறைவா இருக்கு. அதான் அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன மீனாட்சி, எனக்கு இன்னுமே கோவம் அடங்காத மாதிரி இருக்கு மைதிலி. ராஜேஸ்வரிய இந்த அளவுக்கு போட்டு தாக்குனதே அதிகம். இதுக்கு மேல அடிச்சாலாம் தாங்காது. பொட்டுன்னு போனாலும் போய் சேர்ந்துரும். கோவத்தை விடுங்க. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த ஆனந்தியும் ரியாவையும் போட்டு அடிக்கணும் மைதிலி. அப்பதான் என்னோட கோவம் கொஞ்சமாவது குறையும். வேண்டாம் மீனாட்சி, தேவையில்லாம நாமளே பிரச்சனையை இழுத்து விட்ட மாதிரி ஆயிடும். ராஜேஸ்வரிக்கு தர்மணி கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம். அதோட திருப்தி பட்டுக்கோங்க. இல்ல மைதிலி, அவளை போட்டு வெளுத்த மாதிரி இவங்களை போட்டு சாத்தினாதான் என் ஆத்திரம் அடங்கும், மனசுக்கு நிம்மதி வரும். நீ வரதுனா வா, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். ஏங்க நில்லுங்க. இங்க பாத்தியா, ஆடு தானா தலையை கொடுக்க வெளியே வந்திருக்கு. வேண்டாம் மீனாட்சி, உங்க மாமியார் இல்லாத நேரமா பார்த்து இவகிட்ட பிரச்சனை பண்ணிக்காதீங்க. முடியாது, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். என்ன தடுக்காத இரு. ஏங்க,
ஐயோ, ஒரு நாள் மாட்டாமலே போயிருவாங்க பைத்தியக்காரங்க. அடிச்சது அடிச்சிங்க, இந்த பெட்ஷீட் போடுது நாத்து தாங்கல. அம்மா 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 ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. ஒன்னும் இல்ல, அன்னைக்கு ரத்தக்கரை படிஞ்ச ஷாலோட வந்த இன்ஸ்பெக்டர் அடையாளம் காட்டுறதுக்காக உங்களை ரயில்வே ட்ராக்குக்கு கூட்டிட்டு போனார்ல, அப்போ அது அத்தையா இருக்க கூடாது. அது அத்தையா இல்லாம இருந்தா கோவிலுக்கு வந்து அங்க பிரதட்சணை பண்றேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படியே அத்தை நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு வேண்டிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நானும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நானும் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். தீபா, நீங்க கோயில்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மா மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா மன நிம்மதிக்காக ஒரு கோயிலுக்கு போவாங்க. அப்போ அத்தை அந்த கோவிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கோயில் எங்கன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. உங்ககிட்ட இந்த கோயிலை பத்தி எதுனா சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க. சரிங்க, நான் மீனாட்சி அன்னிக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அண்ணி, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம் கார்த்தி? அத்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல, அது விஷயமா தான் பேச வந்தேன். அம்மாக்கு மனசு சரியில்லைன்னா ஒரு கோயிலுக்கு போவாங்கல்ல? ஆமா. அந்த கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா கார்த்தி, பக்கத்துல தான் ஏதோ ஒரு ஊரு. ஆனா சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அத்தை அடிக்கடி அங்கதான் போவாங்க. ஒருவேளை அந்த கோவிலுக்கு போயிருப்பாங்களோ? எனக்கும் அதான் யோசனையா இருந்துச்சு. நீ எனக்கு அந்த கோயில் எந்த ஊர்ல இருக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரிங்க, நானே யோசிச்சு பார்க்கறேன். எந்த கோவில்னு அக்கா சொன்னாங்களா? இல்லங்க, அவங்களுக்கும் தெரியல. சரிக்கா, வாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். போலாம் தீபா, அதுக்காக தான் ரெடியாகி வந்தேன். கார்த்தி, நானும் தீபாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். எனக்கு ஞாபகம் வந்தா உங்களுக்கு கால் பண்றேன். அத்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது கார்த்தி. எங்க இருந்தாலும் திரும்பவும் கூட்டிட்டு வந்துருங்க. நான் உங்களை தான் நம்புறேன். கண்டிப்பா. நீ தீபா போலாமா? போலாம், வாங்க போலாம். எங்க அத்தை எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மன கஷ்டத்தோட வீட்டை விட்டு போன அத்தை நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். அம்மா தாயே, எங்க குடும்பத்தோட ஆணி வேற எங்க அத்தை தான். அவங்க மனவேதனையில வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க மனசுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுத்து திரும்பவும் வீட்டுக்கு வர வைத்தாயே. அபிராமி அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கவே கூடாது. அவங்க எங்க இருந்தாலும் நல்லபடியா சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வரணும். அதுக்கு நீதான் தயாரும் புரியணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமைதி, அத்தை, இன்னும் வருண பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் வெளியில வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் அவனை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? தெரியல அத்தை, என்னால அத கடந்து வரவே முடியல. அவரு மட்டும் இல்லனா இந்நேரம் வருண் வெளியே வந்திருக்கவே முடியாது.
விடு தமேந்தி. ஏதோ ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு அத மறந்துட்டு அடுத்த வேலையை பாரு. தமேந்தி, தமேந்தி, போன் அடிக்குது, எடுத்து யாருன்னு பாரு. டிவி சேனல்ல இருந்து ப்ரொடியூசர் சார் ஃபோன் பண்றாரு அத்தை. பேசு பேசு. ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த காம்படிஷனோட செகண்ட் ரவுண்ட பத்தி சொல்லலாமே தான் கூப்பிட்டேன். அப்படியா? செகண்ட் ரவுண்டா? சொல்லுங்க சார். போன ரவுண்டு சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபுட் மாதிரி இந்த ரவுண்டுக்கு நம்ம தமிழ் ட்ரெடிஷனல் ஃபுட் சமைக்கணுமா? நம்ம கலாச்சாரப்படி சமைக்கணுமா? சூப்பர் சார். ஐயோ, இருமா சொல்லி முடிச்சிடுறேன். ட்ரெடிஷனல்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் ஃபயர்னஸ் குக்கிங், ஸ்டீமிங், அப்புறம் கிரில்லிங், பாயிலிங்னு இனோவேட்டிவா நிறைய பண்ணணுமா? அப்படியா? அதாமா, அந்த அடுப்பு இல்லாம நெருப்பு இல்லாம டிஃபரெண்ட் கான்செப்ட்ல சமைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. மா, இந்த ரவுண்ட் வரப்போற தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் மாதிரி பிளான் பண்றோமா. அதனால கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவங்க டீமோட வந்துதான் போட்டியில கலந்துக்கணும். ஃபேமிலி இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஓகே சார். நான் சொன்னதெல்லாம் ஓகே தானம்மா? புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சிருச்சு சார். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நம்ம டீமுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே சார். ஓகே. யோ, எப்படி? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? என்ன சொன்னாங்க? அடுத்த ரவுண்டு ஏதோ ட்ரெடிஷனல் ரவுண்டா அத்தை. அதனால கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்க டீமோட தான் கலந்துக்கணுமா. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு யார் வேணாலும் டீம்ல இருக்கலாமா. அப்படியா? எதனால இப்படி பண்றாங்களா? தமிழ் புத்தாண்டு வரப்போகுதுல்ல, அதுக்காக ஸ்பெஷல் ரவுண்டா இத பண்றாங்களா அத்தை. அண்ணி, அப்புறம் என்ன, நம்ம எல்லாரும் ஃபேமிலியா போய் கலக்குன்னு கலக்கிட வேண்டியதான். கவலையை விடு தமேந்தி, நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல, பாத்துக்கலாம் விடு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் மிஸ்டர் நலன். ஹாய். You are looking very handsome today. Oh, thank you so much. If you don't mind, can you join with me? Join for what? டான்ஸ் தான். Oh. வேற எதுக்குங்க கேட்க போறேன்? வாங்கல, ஜாலியா டான்ஸ் பண்ணலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க கன்டினியூ பண்ணுங்க. சாரி. ப்ளீஸ் சார், வாங்க. இல்லங்க, நான் இங்கே இருக்கனே. ஐம் சாரி. அவளை வெறுப்பேத்தலான்னு பார்த்தா அந்த நலன் வரவே மாட்டேங்கிறாரு. ஏன் போக வேண்டியதானே? போக வேண்டியதானவா? எங்க? அதான் டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்கல்ல, போய் ஜாலியா ஆட வேண்டியதானே. ஓ, பொசசிவ்னஸா? இப்ப பாரு உன்னை எப்படி வெறுப்பேத்துறாங்க. சாச்ச, இவங்க கூட எல்லாம் யாரு போய் டான்ஸ் ஆடுவா? எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கூட மட்டும்தான் நான் டான்ஸ் ஆடுவேன். அப்படியா? யார் அவங்க? ஏய், உனக்கு தான் தெரியுமே, அந்த காற்றின் மொழி பாட்காஸ்ட் பொண்ணு. அவங்க தான். அவங்க கூட மட்டும்தான் நான் டான்ஸ் ஆடுவேன், வேற யாரு கூடயும் ஆட மாட்டேன். ஏய், ஏன் சிரிக்கிறப்போ? ஏன் பாஸ்,
இதெல்லாம் உங்களுக்கே காமெடியா இல்லையா? அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க ஊர் தெரியாது, அவங்க பேர் என்னன்னு கூட தெரியாதா? ஆனா டான்ஸ் ஆடினா அவங்க கூட மட்டும்தான் ஆடுவேன்னு சொன்னா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? ஓஹோ அப்படியா? அடுத்த பார்ட்டிக்கு அந்த பொண்ணையும் கூப்பிடுறேன். முன்னாடி அவ கூட டான்ஸ் ஆடி காமிக்கிறேன் பாரு. ஓகே பாஸ், ஓகே. உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா உங்க கனவு நிஜமாகணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏய், நான் போறேன். ஹலோ. ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாயா, அந்த பொம்பளை வருது, விட்டாதீங்க. பாட்டி வந்துருங்க பாட்டி, சீக்கிரம் வாங்க. பாட்டி பாட்டி, என் கை மேல காலை வச்சு உள்ள வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. டேய், உள்ள வந்துட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? எப்படி இந்த வட்டத்தை தாண்டி இந்த வீட்டை விட்டு வெளிய போறீங்கன்னு பாக்குற? அது நடக்கவே நடக்காது. ஜஸ்ட் மிஸ். அந்த பொம்பளை உள்ள வந்துட்டா. இந்த குட்டிச்சாத்தம் மட்டும் இல்லனா அந்த லக்ஷ்மி அம்மாவால உள்ள வந்திருக்கவே முடியாது. சரி விடு தமன்னா, அதான் அந்த பொம்பளை அந்த குட்டிச்சாத்தான் ரெண்டு பேருமே வெளியே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சுல்ல. அவங்க இனிமே ஹவுஸ் அரெஸ்ட் தான். நான் போறத உன்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? அது உன்னால முடியாது. அதையும் பார்க்கலாண்டி. ஏய், நீ நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் எதிரான வேலையை செஞ்சுட்டு இருக்க. உன்னோட அழிவு நிச்சயம். நாங்க வெளியே போறதும் பொம்மி உடம்புல பாப்பா ஐக்கியமாகறதும் நடக்கதான் போகுது. அதுக்கப்புறம் திரும்பி வரப்போற பொம்மி உன்னையும் வதம் பண்ணுவா. அப்படி நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். வேணா பாரு, அந்த பொம்மி தான் சக்தி இல்லாம அலைய போறா. நீங்க உள்ள போங்க பாட்டி. ஹே குட்டிச்சாத்தான், எப்பவுமே நீ எனக்கு கீழே தாண்டி. தமன்னா, நான் எப்பவும் உனக்கு மேல தாண்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாயா, அந்த பொம்பளை வருது, விட்டாதீங்க.
காலை வச்சு உள்ள வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், உள்ள வந்துட்டான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? எப்படி இந்த வட்டத்தை தாண்டி இந்த வீட்டை விட்டு வெளிய போறீங்கன்னு பாக்குற? அது நடக்கவே நடக்காது. ஜஸ்ட் மிஸ். அந்த பொம்பளை உள்ள வந்துட்டா. இந்த குட்டிச்சாத்தம் மட்டும் இல்லனா அந்த லக்ஷ்மி அம்மாவால உள்ள வந்திருக்கவே முடியாது. சரி விடு தமன்னா, அதான் அந்த பொம்பளை அந்த குட்டிச்சாத்தான் 2 பேருமே வெளியே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சுல்ல. அவங்க இனிமே ஹவுஸ் அரெஸ்ட் தான். நான் போறத உன்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? அதனால முடியாது. அதையும் பார்க்கலாண்டி. ஏய், நீ நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் எதிரான வேலையை செஞ்சுட்டு இருக்க. உன்னோட அழிவு நிச்சயம். நாங்க வெளியே போறதும் பொம்மி உடம்புல பாப்பா ஐக்கியமாகறதும் நடக்கதான் போகுது. அதுக்கப்புறம் திரும்பி வரப்போற பொம்மி உன்னையும் வதம் பண்ணுவா. அப்படி நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். வேணா பாரு, அந்த பொம்மி தான் சக்தி இல்லாம அலைய போறா. நீங்க உள்ள போங்க பாட்டி. ஹேய் குட்டிச்சாத்தா, எப்பவுமே நீ எனக்கு கீழே தாண்டி. தமன்னா, நான் எப்பவும் உனக்கு மேல தாண்டி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காவேரி மேடம் இந்த நேரத்துல போன் பண்றாங்க. என்ன விஷயம் தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க மேடம். இன்னும் தூங்கலையா நீங்க? இல்ல முருகன், எனக்கு இன்னும் தூக்கம் வரல. ஏன் மேடம், ஏன் இப்படி சொல்றீங்க? பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நான் வேணா தூக்கம் வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரவா? டிப்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதும். நான் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் மேடம், சொல்லுங்க. எனக்கு ஒரு டிராயிங் பண்ணி தர முடியுமா? எது டிராயிங்கா? மேடம், நான் ஒன்றும் பெரிய ஓவியன்லாம் கிடையாது. சாதாரண ஒரு கார் டிரைவர். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, திருச்சியில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட பிடிச்சி உங்களுக்கு படம் வரைகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லங்க, உங்களுக்கு படம் வரைய தெரியுங்கிறது எனக்கு தெரியும். உங்க தங்கச்சிக்கு நீங்க படம் வரைஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அது ஒரு குட்டி சிம்பிள் டிராயிங் மேடம். அது 3வது 4வது படிக்கிற பசங்களுக்காக கேட்டாங்க, நான் வரைஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி டிராயிங்க தான் நானும் கேக்குறேன். நான் சொல்ல சொல்ல நீங்க வரைஞ்சாலே போதும். இது நீங்க சொல்ல சொல்ல வரையணுமா? ஆமா. ஐயோ மேடம், அதெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க பண்ற வேலை. அந்த அளவுக்குலாம் எனக்கு வராதுங்க மேடம். முருகன், இல்ல முருகன், உங்களால கண்டிப்பா முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுவும் எனக்கு இப்பவே வேணும். நீங்க வந்து வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் சரியா இருக்கும். முருகன், ப்ளீஸ் முருகன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ மேடம், ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் வர்த்தம் இல்ல மேடம்னா. ஏங்க, இந்த எனக்கு கண்ணு காது மூக்குன்னு இப்படி நான் சொல்ல சொல்ல நீங்க அதை வரைஞ்சாலே போதும். சும்மா நீங்க சின்ன ட்ரை கொடுங்க போதும். நீங்க வாங்கல.
சரி சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நான் ட்ரை பண்றேன். ஆனா இத பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்ன அதுக்கப்புறம் குத்த சொல்லக்கூடாது. முருகா, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க வந்தாலே போதும். சரி மேடம், அப்ப நான் காலையில வந்துடுறேன். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. முருகா, காலையில வரீங்களா? எங்க நீங்க இப்பவே வரணுங்க. என்னது? எங்க அர்ஜென்ட்டுங்க, ப்ளீஸுங்க. ஐயோ மேடம், நீங்க இப்ப உடனே கிளம்பி வாங்க. உடனே வா? எங்க ப்ளீஸுங்க, ப்ளீஸுங்க. அந்த படத்தை வரைஞ்சா மட்டும்தான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். ஐயோ மேடம், என்ன நிம்மதியா இருக்க முடியுமா? அது என்னங்க ஓவியம்? பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. என் மனசுல ஒருத்தர் இருக்காரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா சீனு, எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்குப்பா. கரெக்டா இருக்கணும்டா. என்ன வீடே இருட்டா இருக்கு? மாயா, பாத்து வா. தங்கச்சி வா, தங்கச்சி வா 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 வா. பெரியம்மா வந்துட்டாங்க. தங்கச்சி, டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதுல்ல? நீ பிக் ஸ்கிரீன்ல படம் பார்க்கணும்னு சொன்னல, அதுவும் குடும்பத்தோட பார்க்கணும்னு சொன்னல. அதுக்கு தான் மச்சான் தியேட்டரே வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நீங்க எல்லாரும் போய் உட்காருங்க தங்கச்சி, நான் இதோ வந்துடுறேன். உட்காருக்கா, உட்காரு. அண்ணி, இப்பெல்லாம் பழைய மாதிரி ப்ரொஜெக்டர்லாம் இல்ல. நானும் அண்ணனும் தேடி தேடி புது ப்ரொஜெக்டரா ஒன்று நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். பரவாயில்ல, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என்ன ஜானகி இப்படி பாக்குற? எனக்காக நீங்க இப்படி? உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. நீ சொல்லிருக்கலாம். இந்த குடும்பத்தோட கட்டுப்பாடு தெரிஞ்சு நான் எப்படிங்க அதெல்லாம் சொல்ல முடியும்? படம் பார்க்கணும்னு எனக்கு எண்ணம்லாம் இல்லைங்க. நாம நம்ம குடும்பத்தோட ஒன்னா இப்படி உட்கார்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு பொழுது போக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு ஏத்த இடம் சினிமா தியேட்டர் தானே. அதான். ஜானகி, நீ எதை பத்தி யோசிச்சாலும் இந்த குடும்பத்துக்காக தான் யோசிப்பேன்னு எங்களுக்கு தெரியும் ஜானகி. அண்ணி, நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேத்துறதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம் அண்ணி. ஜானகி அக்கா, இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச தியாகம் அப்படிப்பட்டதுக்கா? என்ன, நீங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இதுக்காக இத்தனை வருஷத்தை வீணடிச்சிருக்க வேண்டியதில்ல. ஆமா தங்கச்சி, இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம 100 படத்தை பார்த்திருக்கலாம். நாம சொல்றது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கே. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? படத்தை பார்க்கணும். நீ முதல்ல உட்காரு தங்கச்சி. சீனு, படத்தை போட்டு விடு. எப்படி பாயா? படத்தை பாரு ஜானகி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெரியப்பா,
நீங்க பண்ண ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல பெரியப்பா. இது கூட இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. பெரியம்மா ஆசைப்பட்டதுக்காக ப்ரொஜெக்டரை வச்சு படம் போட்டதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒரு நாள் படம் பார்த்ததுனால நம்ம கௌரவம் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. இன்ஃபேக்ட் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எதிர்த்தவங்க கூட அத ரசிச்சாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடுங்கிற பேர்ல இருக்கிற சில விஷயங்களை மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பெரியப்பா. மாத்த வேண்டியது இதையெல்லாம் இல்ல, நீதான் மாறணும். நாங்க எல்லா காலத்துக்கும் ஏத்த மாதிரி மாறி கரண்ட்ல இருக்கிறவங்க பெரியப்பா. நீங்க தான் கௌரவம், கட்டுப்பாடு, ஒழுக்கம்னு சொல்லிக்கிட்டு எதையும் மாத்திக்க மாட்டேங்கிறீங்க. கட்டுப்பாடுங்கிறது நாங்க கடைப்பிடிச்சது, ஒழுக்கங்கிறது நாங்க வாழ்ந்தது, கௌரவங்கிறது இது ரெண்டு மூலமா எங்களுக்கு கிடைச்சது. இது மூணும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது மாயா. பக்குவம் வந்தாதான் புரியும். உனக்கு அந்த பக்குவம் வர வரைக்கும் பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்துகிட்டா உனக்கும் பிரச்சனை இல்ல, உன்னால மத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்ல. தேவையில்லாததுக்கு கட்டுப்பாடும் நாம தேர்ந்தெடுக்கிறதுல ஒழுக்கமும் இருந்தாலே போதும். அதுக்கான கௌரவம் தானாவே கிடைச்சிடும் பெரியப்பா. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு, எல்லாத்துலயும் ஒழுக்கங்கிறது பிராக்டிக்கலா பாசிபிள் இல்ல. ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், ஆனா இப்ப சான்ஸே இல்ல. ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு போன் பேசணும், அதுக்கு பேர் லேண்ட்லைன். இப்போ மொபைல் போனா மாறினதுக்கு அப்புறம் நாம எங்க இருந்தாலும் அதை வச்சு கம்யூனிகேட் பண்றோம். அது நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. அதை விட்டுட்டு நான் இன்னும் லேண்ட்லைன் தான் வச்சிருப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் பெரியப்பா? ஒரு காலத்துல ஒரு செய்தி வந்து சேர்றதுக்கு 10 நாள் ஆகும். ஆனா இப்போ 10 செகண்ட் கூட ஆகாது. இப்போ 10 நாள் ஆனா நாம என்ன செய்வோம்? உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டோம். காலம் மாறும்போது எல்லாமே மாறும். அதோட நாமளும் மாறிக்கணும். நான் சொன்னது பக்குவம், நீ சொல்றது விஞ்ஞான வளர்ச்சி. அது வேற, இது வேற. நான் சொன்னது விஞ்ஞானம் மூலமா வராது, அனுபவம் மூலமா தான் வரும். சிலர் அடுத்தவங்களோட அனுபவங்களை அவங்க அனுபவங்களா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. சிலர் நாங்களே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி வாழ்நாள அனுபவத்துக்காக வீணடிப்பாங்க. நீ 2வது ரகம், அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படியாவது என் பொண்ணுங்களை ஏய், கண்ணு தெரியல உனக்கு? நீ எல்லாம் ஒரு டாக்டர். என்ன மருந்து சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க காப்பாத்துவீங்களா? அப்புறம் எதுக்கு படிச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் நாங்களே சொல்லணுமா? ஆண்டி அவங்க டாக்டர் தான், நீங்க போங்க. அம்மாமா, பாயசத்துல சத்தியமா நான் பல்லி எல்லாம் போடலமா. அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேமா. என்னத்த டாக்டரோ, இவங்கெல்லாம் டாக்டருக்கு படிச்சு யாருக்கு பிரயோஜனம்? சாரி மை டியர் கேர்ள்ஸ், நீங்க அங்க போவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐம் வெரி சாரி. டாக்டர் நீங்க? நானும் டாக்டர் தான். இங்க நான் பார்த்ததே இல்லையே.
இந்த கேஸ கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். இதுதான் அவங்க இன்டேக் பண்ண பாய்சன். இதுக்கான ஆன்டிடோட்டை நீங்க கொடுங்க, கொஞ்சம் குவிக்கா. ஓகே, இந்தாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல. முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க ப்ளீஸ். தப்பா ஏதாவது? ப்ளீஸ் டாக்டர், ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நான் சரியா தான் சொல்றேன். டூ இட் ஃபாஸ்ட் ப்ளீஸ், டூ இட். ஓகே. டாக்டர், எப்படியாவது இந்த பொண்ணுங்களை காப்பாத்திருங்க. நர்ஸ், இதை போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஃபார்மசி எங்க இருக்கு? லேட் ஆகுமா? நம்ம மெடிசன் ஸ்டோர் தான், நெக்ஸ்ட் ரூம் தான். கடவுளே, காப்பாத்திரு. டாக்டர், யூ ஆர் கிரேட். தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நர்ஸ், எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே டாக்டர். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும், பக்கத்துலயே இருங்க, எங்கேயும் போக கூடாது. ஓகே டாக்டர். ஓகே. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க மட்டும் இந்த டாக்டர் எங்க போனாங்க? தெரியலங்க டாக்டர். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீதா, சீதா, அம்மா தாயே, வந்துட்டியா? அம்மா முத்தாரம்மா, அஞ்சலி, பிரியா, சத்யா அவங்கெல்லாம் பச்சை குழந்தைங்கம்மா. நீதாம்மா அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும், நீதான் அவங்கள காக்கணும் தாயே. சீதா, ஏய், அம்மா, 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 அப்பா, அப்பா எங்க? அஞ்சலி, பிரியா, சத்யா, முத்தாரம்மா உங்க கண்ணை திறந்துட்டா. இனிமே பயம் இல்ல, இனிமே பயமே கிடையாது. பிரியா, சத்யா, அஞ்சலி 3 பேரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டிய? எங்க எல்லாருக்கும் உயிர் போய் உயிர் வந்துருச்சுமா. இருங்க இருங்க, நான் இப்போ வரேன். எல்லாரும் உங்க பயத்துல இருக்காங்க, அவங்களையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. என்னாச்சு சீதா? என்னாச்சு? 3 பேரும் கண் முழிச்சிட்டாங்க. எல்லாரும் வாங்க 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 வாங்க. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். உங்க ட்ரீட்மெண்ட் தான் பசங்க உயிரை காப்பாத்திருக்கு. இல்லங்க, எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒரு டாக்டர். அவங்க யாருன்னே தெரியல, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. வந்தாங்க, இதுதான் பாய்சனா இருக்கும், இதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் கூட நம்பல, ஆனா அதுதான் உங்க பசங்க உயிரை காப்பாத்திருக்கு. தேங்க்ஸ் சொல்ற வரைக்கும் கூட அவங்க காத்திருக்கல, வந்தாங்க போயிட்டாங்க.
அது வேற யாரும் இல்ல, அந்த முத்தாரம்மன் தான். இப்ப கூட என்ன முத்தாரம்மன் தான் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. வந்தது யாரா வேணா இருக்கட்டும், அது எங்களுக்கு அம்மன் தான். கண்டிப்பா அது முத்தாரம்மன் தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.